இவளுக்கு எவ்வளவு நேரம் தான் ஒரு காப்பியை போடுறதுக்கு? என்ன நேரத்துல இருந்தே கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் சுசீலா, காப்பி ரெடி ஆயிட்டா இல்லையா? நான் கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ள என்னத்துக்கு ஆளா பறக்கீரு? இந்தாரு காப்பி. ஒரு காப்பியை போட்டு கொண்டு வரதுக்குள்ள என்ன வருத்துதான் வார. ஆமா, பின்ன ஒரு காப்பியை போட்டு கொண்டு வரேன்டாமா. காப்பின்னு சொன்ன உடனே அங்க அடுக்கல்ல இருந்து காப்பி அப்படியே நடந்து வந்துருமா? ஏன் விட்டி இப்படி சத்தம் போடுதா? காலையில இருந்து வீட்டு வேலையில பாதி வேலையை நான் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு காப்பியை போட்டு தரதுக்கு ஏன்டி உனக்கு இவ்வளவு சங்கடமா இருக்கு? இங்க பாருங்க, இன்னும் ஏதாவது பேசிட்டே இருந்தீர்னு வச்சிடுங்க. கையில உள்ள காப்பியை பிடுங்கி நான் குடிச்சிருவேன். அப்புறம் உமருக்கு வெறும் கப்பு தான் கிடைக்கும். யாத்தாடி, இவ செஞ்சாலும் செஞ்சு போடுவா. கையில கிடைச்ச காப்பியை குடிப்போம். என்னங்க, காப்பில உப்பு கரெக்டா இருக்கா? என்னடி புதுசா காக்க, காப்பில உப்பா? ஐயா, நான் ஒருத்தி ராத்திரி சாப்பிடறதுக்கு உப்புமா செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதே உப்புமாவே நினைச்சுக்கிட்டே இருந்தேனா, அதான் காப்பில உப்பு கரெக்டா இருக்கான்னு கேட்டுவிட்டேங்க. என்ன டீ சொல்லுத? ராத்திரி சாப்பாட்டுக்கு உப்புமாவா? ஆமா, ராத்திரி போட்டு அது இதுன்னு சமைச்சிட்டு கிடக்க முடியுமா? ஈஸியா எதை சமையல் பண்ண முடியுமோ அதை தான் செஞ்சு சாப்பிட முடியும். ஆமா, இப்ப காப்பில உப்பு கரெக்டா இருக்கான்னு கேட்டா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உப்புமால சீனி கரெக்டா இருக்கான்னு கேப்பா. ஆமா, வீட்டு வேலையில பாதி வேலையை நான் தான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வெளியே போய் வேலைக்கு போகாம வீட்ல இப்படி இருந்தீர்னா, வீட்ல இருக்கப்பட்ட வேலையில ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்து எடுத்து செஞ்சுதான் ஆகணும். என்னமோ அப்படியே சாதனை புரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீரு. ஆமாட்டி, நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. என்ன நிம்மதியா ஒரு கப்பு காப்பியாவது குடிக்க விடு. இது எல்லாத்துக்கும் காரணம் என் மவன் தான். அவனால தான் இன்னைக்கு வீட்டு வேலையில பாதி வேலை என்ன, முக்காவாசி வேலையை நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் நீங்க வேலைக்கு போகாதீங்கப்பா. நான் தான் இப்ப வேலையில ஜாயின் பண்ணி கை நிறைய சம்பளம் வாங்குதானே, நீங்க வீட்டுல நிம்மதியா உட்காந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னான். அவன் எதுக்கு சொன்னான்னு இப்பதானே எனக்கு புரியுது. அவன் வீட்டு வேலை செய்யறதுல இருந்து எஸ்கேப் ஆவறதுக்கு தான் என்ன அப்படி சொல்லியிருக்கான். இப்பதானே புரியுது. ஆமா, ஏதாவது ஒண்ணா சொன்னா மட்டும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு ஏதாவது முணங்கிக்கிட்டே கிடையும். என்ன குத்தம் சொல்லாம இருந்தா உமருக்கு ஒரு வாய் காப்பி கூட இறங்காதா? டி, நான் உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லலட்டி. என் நிலைமைய பத்தி தான் நான் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்களுக்கு என்ன அப்படி கஷ்டமான நிலைமை வந்து போச்சு? வீட்ல நல்லா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறீரு, வேலைக்கு சாப்பிடுறீரு. இன்ன பாரு, காப்பின்னு சொன்ன உடனே சுட சுட காப்பியை போட்டு கையில கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன வேணுமா உமருக்கு? அப்பா, பேச வந்த காப்பியை நானே போட்டு குடிச்சிருக்கணும். இவகிட்ட கேட்டதுதான் தப்பா போச்சு. ஆஹா, இது என்ன கோலம்? நமக்கு கஷ்டமான நிலைமை வந்துகிட்டே இருக்க. என்ன சொல்லிட்டு இருக்கீரு? இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லடி. என் மனசா எங்க ஓடுது? ஏடி சுசீலா, இனிமேல் நான் வீட்டு பக்கமே வர மாட்டேன் டி. இது என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி உளறிட்டு கிடக்கீரு? இங்க படிக்கட்டுல உட்கார்ந்து காப்பியை குடியும். ஏடி இதுக்கு மேல என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது டி. கஷ்டமான சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கு. சரியான கூப்பிட்ட மனுஷனா, என்னத்தையோ புலம்பிட்டு கிடக்காரே. ஏடி, நான் ஒண்ணு புலம்பல. உன் பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு. என்னது பின்னாடியா? ஆமாட்டி, கொஞ்சம் திரும்பி பாரு. நான் என்னத்துக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே புரியும். ஆஹா, வந்துட்டாயா. இவளை பார்த்து அந்த மனுஷன் இப்படி பயந்தாரோ? அடி பாவி, கொஞ்ச நாளா நிம்மதியா இருந்தேன். இப்போ என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு நீ வந்துட்டாளே. யாமிட்டி நின்னுட்டே இருக்க? போய் உன் மாமியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கு. எம்மா, இப்ப நான் என்ன சாதனை பண்ணிட்டே வந்திருக்கேன்? என் மாமியார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு? இடி சொல்லுற கேளம்டி. எம்மா, என்ன இந்த பக்கம் காத்து அடிச்ச மாதிரி இருக்கு? ஆமாதே, ஆனி ஆடி மாச காத்துல எங்க வீட்ல இருந்து அப்படியே பறந்து வந்துட்டேன். இடி வாயை கொஞ்சம் அடக்கு. உன் மாமியார் கிட்டயும் பேசிட்டு இருக்க. ஏமா, எனக்கு கண்ணு தெரியலன்னு நினைச்சிட்டியா? என் மாமியார் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு நீ கொண்டுட்டு வந்த பொருள் எல்லாம் ஓட்ட உடசல்லு அப்படி இப்படின்னு என்ன எப்படி எல்லாம் கேலி பண்ணுனாவோ, அப்படி பேசினவங்க கிட்ட கோவமா பேசாம என்ன கொஞ்சம் கொலாவ சொல்லுவியா? இடி உன்னவங்க மாமியார் போய் கொஞ்சம் சொல்லல, கொஞ்சம் பொறுமையா பேசணும் தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ பேசாம இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமாட்டி, எனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு தான் எல்லாம் தெரியும். என்னதே நீங்க அவதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. பின்ன என்ன மருமோள, வீட்டுக்குள்ளே என்ன காலடி எடுத்து வைக்கல, வாசல்ல நின்னுகிட்டே மாமியார்ட்ட எப்படி எகத்தாளமா பேசிட்டு இருக்க பத்தியா? சரி விடுங்க, என் சம்மந்திக்காரி எல்லாத்தையும் சமாளிப்பா. ஆமா, என்னத்த சமாளிக்க போறாளோ. இடி உன் மாமியார் கிட்ட நல்லா இருக்கேளான்னு கேளுடி. எதுக்குமா நான் கேட்கணும்? இடி உன் மாமியார்லடி, இப்படி அம்மா வீட்ல இருந்து வந்திருக்க, ஒரு மரியாதைக்கு கேட்காண்டமா? இங்க பாருடி, எதுக்கு எடுத்தாலும் திமிருத்தனமா பேசாத. நீ வாழ வேண்டிய வீடு இதுதான். உன் மாமியார் சமாதானமா இருந்தாதாம்டி உன்னால நல்லபடியா வாழ முடியும். இல்லன்னா என்ன அப்படியே வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாளாக்கும். இங்க பாருமா, நினைச்ச நேரத்துக்கெல்லாம் என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லதுக்கு இது ஒண்ணு எங்க மாமியார் வீடு கிடையாது, மாமியாரோட மாமியார் வீடு. என்னடி வந்த உடனே வாசல்ல நின்னுகிட்டு மாமியாருக்கு மாமியார் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமா, நீங்க இனிமேல் நினைச்ச நேரத்துக்கு என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொல்லதுக்கு இது ஒண்ணு உங்க வீடு கிடையாதுல்ல, உங்க மாமி
ஆகா, இது போற போக்கு சரியில்லையே. என் சம்மந்திக்காரியை எப்படியாவது அவங்க மாமியார்ட்ட பேசி எடுத்து சமாதானம் பண்ணி எங்க வீட்டுல விட்டுட்டு போலாம்னு வந்தா வீட்டு வாசல்ல வச்சே மாமியார் மருமகளும் சண்டை போட்டுட்டுலாம் இருக்காவோ. இன்னும் இந்த வாய் சண்டை இப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அவ்வளவுதான். என் சம்மந்திக்காரி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விட மாட்டாவோ புளுக்க. ஏத்தே, இது சரியா வராது. என் சம்மந்திகாரி மாமியாருக்கு கூட கூட பேசிக்கிட்டே இருக்கா. திரும்பவும் சண்டை போட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருவா போலுக்குது. இதுதானே மர்மோல நானும் அப்பதே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் சொன்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தே, பேசாம இருங்கன்னு. அவளுக்கு வாய் கொஞ்சம் அதிகம், கொஞ்சமாவது அடங்கி இருக்காளான்னு பாரு. சரித்தே, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த விளக்கத்தை நம்ம வீட்டுல போய் பேசிக்கிடலாம். முதல்ல அந்த மாமியாரை மருமகளையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள அனுப்பி வைப்போம். சரி மர்மோல. சம்மந்தியம்மா நல்லா இருக்கேளா? நல்லா இருக்க, விட்டுருவேளாக்கும். அதான் கூட்டிட்டு வந்துட்டேளா உங்க மகளை? சம்பந்தி அம்மாவுக்கு எப்பவுமே ஒரே காமெடி தான். இப்படிதான் கலகலப்பா இருக்கணும். அப்பதான் வயசான காலத்துல நோய் நொடி எல்லாம் அண்டாது. ஆமா, நோய் நொடி எல்லாத்தையும் பின்னாடியே வச்சுக்கிட்டு பேசுன பேச்ச பாரு. மாமியார் பரவாயில்லையே, சம்மந்தி அம்மா கிட்ட நல்ல கலகலப்பா பேசுதாவிட. எங்க மாமியார் இப்படி கலகலப்பா பேசுறதுக்கு காரணமே என் சம்மந்திகாரி மேனகாதான். அவளை எப்படியாவது மாமியார் தலையில கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடணும்பா. இங்க பாருங்க சம்பந்தி அம்மா, நீங்க என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசுறீங்க. ஆனா உங்க மகளுக்கு பெரியவங்கன்னு மரியாதையே கொடுக்க தெரியல. எப்படி எல்லாம் என்கிட்ட பேசுறா தெரியுமா? இங்க பாருங்க சம்பந்தி அம்மா, நீங்க கோவப்படாதீங்க. என் மவ கொஞ்சம் வெகுளித்தனமான பிள்ளை, கொஞ்சம் விவரம் இல்லாம பேச பார்த்துடுங்க. ஆமாமா, என் சம்மந்திகாரி அப்படியே வெகுளித்தனமான பிள்ளை, விவரமே இல்லாத பச்சை குழந்தை. வாயில விரல வச்சா கூட கடிக்கவே தெரியாது. உருட்டுங்கத்தே உருட்டுங்க. அது என் மவ அங்க வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு வந்தா பத்தியலா, அப்போ வீட்டுக்கு கொண்டு வந்த பொருள் எல்லாம் ஓட்ட உடசல் அப்படி இப்படின்னு நீங்க கிண்டல் பண்ணலாம். அதுதான் என் மவளுக்கு வருத்தம் பார்த்துடுங்க, வேற ஒண்ணு இல்ல. மத்த நேரம் உங்களை பத்தி என் மவ என்னன்னு பெருமையா எங்ககிட்ட சொல்லுவா தெரியுமா? வேணும்னா என் மருமக கிட்ட கேட்டு பாருங்களா. ஆஹா, எங்க மாமியார் என்ன மாட்டி விட்டுட்டாவள. சுசிலாமா, எங்க மாமியார் சொல்லதெல்லாம் கரெக்ட் தான். பாத்தீங்களா, உங்க மருமக உங்களுக்கு எப்படி பணிவா நீங்க சொல்லதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுதா. ஆனா என் மருமக அதான் அவங்க மக இருக்காள, என்ன மாமியார்னு கூட மதிக்க மாட்டேங்காளா. அதெல்லாம் வருத்தப்படாதீங்க சம்பந்தியம்மா, அதெல்லாம் சரியாயிரும். என்னமா நீ என் மாமியார் கிட்ட என்னமா சமாதானம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன பார்த்து ஓட்ட உடசல அப்படி இப்படின்னு என்ன சொன்னாவ வந்து கேளுங்கன்னு சொன்னா என்னமா சமாதானமா பேசிட்டு இருக்க? இது கொஞ்சம் பேசாம இரு. என் மருமவ என்கிட்ட நல்ல மருமவன்னு பேர் எடுத்துக்கல்ல, அதே மாதிரி நீ உங்க மாமியார் கிட்ட நல்ல மருமவன்னு பேர் எடுக்கண்டமா? அப்படினா முதல்ல என் மாமியார என்கிட்ட நல்ல மாமியார்னு பேர் எடுக்க சொல்லு. நான் சிரிச்சுக்கிட்டே பேசுதேன்னு நினைக்காத, மனசுக்குள்ள அவ்வளவு கோபம் குமுறிட்டு கிடக்கு. மூஞ்சில குத்திரும் பத்துக்க. வாழ வந்த வீட்டுல வாய் அடக்கிக்கிட்டு வாழறதுக்கு இல்ல, உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. உன் மாமியாரா இருக்காதனாலதான் நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்காவோ. நானா இருந்தேன்னு வச்சுக்க, என்னைக்கும் உன் சென்னையை பேத்தி திருப்பி இருப்பேன். என்னமா நீ இப்படி பேசுத? பின்ன என்னடி, உன்னை விட நல்ல மருமகளே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீ வந்து வாச்சதுனால அவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திமிரா பேசுறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிக்கிட்டு மாமியார் வீட்ல ஒழுங்கா வாழறதுக்கு பழகிக்க. ஏம்மா, வீட்ல இருந்து வரும்போது நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசி என்ன கூட்டிட்டு வந்தா, இப்ப மாமியார் வீட்டு வாசல்ல நின்னு என்ன ஏசிக்கிட்டே இருக்கா? நீ நல்லா பேசுனா நானும் ஒழுங்கா தான் பேசுவேன். நீ எடுத்தறிஞ்சு பேசுனா நானும் எடுத்தறிஞ்சு தான் பேசுவேன். அப்படி சொல்லுங்க. இங்க பாருங்க சம்பந்தியம்மா, நான் கூட ஓட்ட உடசல் பொருள்னு ஒண்ணும் சொல்லல. அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு ராத்திரி வந்து இறங்குனாங்க வீட்ல. நான் அப்ப ஒண்ணுமே கவனிக்கல. அடுத்த நாள் காலையில பக்கத்து வீட்டு அக்காவை என்கிட்ட வந்து குறையா சொன்னாவோ. மருமவா சீதனமா கொண்டுட்டு வந்த பொருள் எல்லாம் ஓட்ட உடசலு, பீரோல ஒரு பெரிய ஓட்ட கிடக்கு, அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னாவோ. எனக்கே மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்து தெரியுமா? அவங்க மகட்ட ஏன் சொன்னோம்னா, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன எதுக்கு இப்படி எல்லார்கிட்டயும் அசிங்கப்படுத்துத அப்படி இருந்தா நான் கேட்ட மாட்டேடுங்க. அதுக்கு உங்க மகா என் மேலையும் கோவப்பட்டு பக்கத்து வீட்டுக்கார அக்காவையும் அடிச்சு போட்டாக்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. இங்க பாருங்க சம்பந்தியம்மா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க தங்கமான மனசுக்காரங்க. உங்க அருமை புரியாம தான் அப்படி நடந்துகிட்டு இருக்கா. நீங்க எதுவும் நினைச்சிடாதீங்க, நான் அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமேல் அவ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா, உங்ககிட்ட கோவப்படவும் மாட்டா. அப்படிதானே மக்கா? எம்மா எடி சிரிச்சுக்கிட்டே கேக்கேன், ஒழுங்கா பதில சொல்லு. நல்லபடியா இருப்பேல்ல? நல்லபடியா மாமியார் வீட்ல இருந்தேன்னு வச்சுக்க, அப்பதான் ஆடி ஆப்பரு ஆடி மாச சீரு எல்லாமே டோர் டெலிவரி வரும். உங்க மாமியார் இடையில ஏதாவது போன பண்ணி என் மருமவ இப்படி சண்டை போடுது அப்படி இப்படி ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கடி, உங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லி போடுவேன். அவன் போனஸ் பணத்தை வாங்கி அவ பொண்டாட்டிக்கு நெக்லஸ் அட்டியலு ஒட்டியானம்னு வாங்கி போட்டுருவான் பாத்துக்க. என்னமா இப்படி சொல்லுத? ஆமாடி, அப்படிதான் சொல்லுவேன். நல்லபடியா இருந்தேனா உனக்கு கிடைக்கும் ஆடி சீரு, இல்லன்னு வச்சுக்க அடி கிடைக்கும் விளக்கு மாறு. ஆஹா, ஓஹோ, எத்தே சூப்பரா ரைமிங்ல பேசுதேல. மருமகள பேசிதானே ஆவணும். என்னடி, ஆடி சீரு வேணுமா இல்லனா விளக்கு மாறு அடி வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. எம்மா, என்னமா திடுதுப்புன்னு என்ன பத்தி இப்படி சொல்லிட்டா? நான் நல்ல பிள்ளையா தானே எங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். யாத்தாடி,
என் சம்மந்திக்காரிக்கு நடிப்பு ஒரு செகண்ட்ல மாத்திட்டாள. என் மாப்பிள்ள அவளுக்கு ஆடி சீர் வாங்கி கொடுக்காம எனக்கு நெக்லஸ் ஒட்டியானம் அட்டியல்னு வாங்கி தந்துருவார்ல, அந்த உசார்ல மாறிட்டாள. என் சம்மந்திக்காரி சரியான கூமுட்ட. ஆடி மாசத்துல எந்த ஆபீஸ்ல போனஸ் பணம் எல்லாம் கொடுப்பாங்க. சரிமாக்கா, அப்படியே போய் உன் மாமியார் மாமனார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிம்மா. ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மாமியார் இங்க நிக்காவோ? அட, மாமனார் காப்பி கப்போட எங்க ஓடதுக்கு ரெடியா நிக்காரு. மாமனார போய் விசாரிப்போம். என் சம்மந்திக்காரிக்கு மாமனார என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீரு? என்னமோ வீட்டுக்குள்ள இருந்து காப்பியை களவாண்டுகிட்டு ஓடுத மாதிரில போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்கீரு. மடிச்சு என்ன பண்ணி நான் ஒன்னும் காப்பிய களவாண்டுட்டு ஓடல. உன் சம்மந்திக்காரி அதான் என் மருமவளை பார்த்துதான் நான் பயத்துல இப்படி ஓடதுக்கு ரெடியா நிக்கும் பாத்துக்க. ஓஹோ, என் சம்மந்திக்காரிய பார்த்து நீங்க பயத்துல ஓடுதீராக்கும். ஆமா, என் மருமவளை பார்த்து நான் பயப்படாம எப்படி இருக்க முடியும்? அன்னைக்குதான் உலக்கையால என் மண்டையில நச்சுன்னு ஒரு அடி போட்டால. உலக்கைய வாங்கி போட்டா சரிதான், ஆனா அதுல பயங்கர அடியெல்லாம் ஒண்ணும் படலையே. என்னமா சொல்லுத? பயங்கர அடி இல்லையா? என் தலையில மண்டையே ரெண்டா பொழந்துட்டு தெரியுமா? நான் தலையில ஒரு 2 மாசமா மாவு கட்டுலாம் போட்டிருந்தேன். இட்லி மாவா இல்லனா இடியப்ப மாவா? உங்க நடிப்பு பலே நடிப்பு, எல்லா நடிப்பு வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு தெரியுமா? என்னமா சொல்லுத? என் நடிப்பு வெட்ட வெளிச்சம் ஆயிட்டா? ஆமா, உங்க நடிப்பு எல்லாத்தையும் உங்க மகன் எங்க வீட்டுக்காரர்ட்ட சொன்னாரு. அதான் ரமேஷ் அண்ணே எங்க வீட்டுக்காரரு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. எம்மாடி, உண்மையிலேயே எனக்கு தலையில பயங்கரமா அடி பட்டுச்சுமோ? நம்பிட்டேன். எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இனி என் சம்மந்திகாரி உங்களை எல்லாம் அடிக்க மாட்டா. மாமனாரும் மாமியாரும் வந்து ஜோடியா நில்லுங்க. என் சம்மந்திகாரி உங்ககிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்ல. சரிம்மா, நான் வாரேன். எம்மாடி, நான் நடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு என் மருமக கிட்ட மட்டும் சொல்லிடுறதமோ, அப்புறம் உண்மையிலேயே என் மண்டைய பொழந்துருவா. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், வாங்க. சரிமோ. என் மவ உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன். கொஞ்சம் சிரிச்ச முகமா நில்லுங்க. ஆமா, ஆசீர்வாதம் வாங்குதேன்னு சாக்கல காலை இழுத்து கீழே தள்ளி விடாம இருந்தா சரிதான். எத்தே மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. கடவுளே, ஒரு வாரம் நிம்மதியா சோத்த தின்னுகிட்டு இருந்தேன். இனி இவளை எப்படிதான் சமாளிக்க போறேனோ. எத்தே பிளான் சக்சஸ். எப்படியோ சம்மந்திகாரிய அவங்க மாமியார்ட்ட சமாதானம் பண்ணி பேசி விட்டாச்சு. சரி மருமவளே, அப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? சரிங்க தே, நம்ம கிளம்புவோம். சம்மந்தியம்மா, சின்ன பொண்ணு என்ன வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வாங்க. இல்ல சம்மந்தியம்மா, நானும் என் மருமகளும் இன்னொரு நாளைக்கு வரமே. இப்பமே கற்களாயிட்டு பத்தியா, வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும் பாத்துடுங்க. ஆமா சுசிலாமா, வீட்டை பூட்டி சாவியை வேற நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். எங்க வீட்டுக்காரர் வேற இப்ப ஆபீஸ்ல இருந்து வருவாரு பத்தியா. ஐனி, அண்ணனுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுங்க, அண்ணனுங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல. இல்ல மேனகா, வீட்டுல வேலையெல்லாம் போட்டபடியே அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம் பத்தியா. அப்புறம் வீடு நாரிட கூடாதுல்ல, நாங்க போயிட்டு வரோன்னு. மைனி, ஏ அம்மா, என் சம்மந்திகாரி என்ன பாசமா, அதுவும் சிரிச்ச முகத்தோட மைனின்னு கூப்பிடுதா. சரிங்க சம்மந்தியம்மா, நாங்க இப்ப கிளம்புறோம். இன்னொரு நாள் வரோம்னா. சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரோம். மருமவளை என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கிளம்பு. சரிங்க தே. மக்கா, போயிட்டு வரேன்னா? சரிம்மா. மாமியார் வீட்டுல ஒண்ண விட்டுட்டு போறதுக்கும் எனக்கு சங்கடமா தான் மக்கா இருக்கு. இருந்தாலும் என்ன செய்ய? இது என்னாச்சு திடீர்னு இப்படி கண்ணீரை வடிக்கீங்க? மருமவளே, என்ன இருந்தாலும் என் மவளை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு சங்கடமா தானே இருக்கு. அப்ப நம்ம கூட கூட்டிட்டு போவோமா? ஐயா, என்ன மருமவளே, என்ன இருந்தாலும் அம்மா மகா பாசமெல்லாம் விட்டு போகுமா? சரி கிளம்புவோம். மேனு, போயிட்டு வரேனா? சரிங்க மைனி. ஏன் மருமவ கட்டப்பையில என்னத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே. எவட்டியாவா? என் மாமியார கை நீட்டி அடிச்சவா? என் மருமவ அண்ணா நிக்கா பாரு, நீல கலர்ல சுடிதார் போட்டுக்கிட்டு அவதான் என்ன அடிச்சா. அடியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் டி? என் மாமியார கை நீட்டி அடிச்சிருக்கா, அதுவும் நான் ஊர்ல இல்லாத நேரத்துல. ஆஹா, அந்த அக்காவுக்கு மருமவ ஊர்ல இருந்து வந்துட்டாளா? போச்சு, என் மருமவ இன்னைக்கு சுவாலி சுத்தம். ஐயோ, பிரச்சனை ஒண்ணுக்கு மேல ஒன்னால வந்துகிட்டே இருக்கு. ஒரு காப்பிய குடிக்கலாம்னு வாசப்படியில உட்கார்ந்து ஒரு காப்பிய முழுசா என்ன குடிக்க விடுதாவளா? எப்பா, இவ்வளவு சண்டை போட ஆரம்பிச்சிருவளோ போலுக்க. இனி நம்ம அங்க இருந்தோம்னா அவ்வளவுதான், எல்லாருமா சேர்ந்து நம்ம மண்டையை உடைச்சு போடுவாளுவோம். பேசாம கொஞ்ச நேரத்துக்கு வெளியே எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருவோம். அப்பதான் நம்ம டேமேஜ் ஆகாம இருக்க முடியும். இந்த சமயமா பார்த்து எங்க ஓடுறாரு? ஐயோ, வாசல்ல என் மருமகளும் பக்கத்து வீட்டுக்காரி மருமகளும் எல்லாம் நிக்காளுவா. ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட போறாளுவா. இந்த மனுஷன் வந்து தடுப்பாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு பயந்து ஓட்டமால ஓடுறாரு. சரி, என்னத்த செய்ய, அவர் பயம் அவருக்கு. ஐயோ, என் மருமக வேற அவளை பாத்துக்கிட்டே நிக்காள. என்னட்டி முடிச்சுக்கிட்டே நிக்க? வாயை திறந்தே பதில சொல்லு. ஏத்தே, இந்தாங்க கட்டப்பையி, இதுல நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து பத்திரமா வைங்க. நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் இதுல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட கேட்காம எல்லாத்தையும் எடுத்து தின்னுபடாதீங்க. ஏன்னா எங்க அம்மா எனக்காக தான் வாங்கி தந்திருக்காங்க. ஆமா, இல்லட்டா எனக்கு கடையில வாங்கி திங்கவே முடியாது பாரு. நீங்க கடையில வாங்கி தின்னுங்க, இல்லன்னா வீட்லயே கூட செஞ்சு தின்னுங்க. எனக்கு அத பத்தி எல்லாம்
இவளோட தொல்லை எனக்கு தாங்க முடியலம்மா. என்னடி நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்லாம உங்க மாமியா கூட நின்னு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என் மாமியார் கிட்ட நான் பேசுவேன், பேசாம இருப்பேன். அத கேட்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நீ உன் மாமியா கிட்ட பேசு, இல்லனா தெருவுல கிடந்து சண்டை போடு. எனக்கு என்னடி, என் மாமியார நீ என்னத்துக்கு அடிச்சா? அதுவும் நான் இல்லாத நேரமா பார்த்து எதுக்கு அடிச்சா? அதுக்கு மட்டும் நீ பதில சொல்லு. அதுக்கு நான் என்னத்துக்கு பதில சொல்லணும்? உங்க மாமியார் கிட்டயே கேட்க வேண்டியதானே, அந்த பிள்ளை உங்களை எதுக்குதே அடிச்சான்னு. இங்க பாருடி, நான் உன்கிட்ட கேட்கல, நீ எனக்கு பதில சொல்லு. என்னதே, நான் கரெக்ட்டா தானே கேட்டேன்? ஆமா மருமகளா, நீ கரெக்ட்டா தான் கேட்க. இன்னைக்கு அவ உனக்கு பதில் சொல்லியே தானே தீரணும். ஏய் அம்மா, ஏன் மருமக ஒரு பங்குனா வனஜாக்கா மருமக 10 பங்கு இருப்பா போலுக்க. கோவத்துல மூஞ்ச பாறா, தெற்கிக்கும் வடக்கிக்கும் மேல நீளுது. சொல்லுடி, பதில சொல்லு. உங்க மாமியார நான் கொன்னிட்டு வந்த பொருளெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணாவோ, அதான் கோவம் வந்துச்சு, அதான் அடிச்சேன். ஏடி, என் மாமியார் கிண்டல் பண்ணவனா வாய் பேசினா வாய் பேச்சோட இருந்திருக்கணும். எதுக்கு நீ கையை நீட்டி அடிச்சா? இங்க பாரு, இன்னொரு விஷயம் கூட சொல்லுதேன். உங்க மாமியார கை நீட்டி மட்டும் நான் அடிக்கல, காலை வச்சு எட்டிட்டு மிதிச்சேன். தெரியுமா உனக்கு? என்னடி, இவ கூட ஒண்ணு சேர்த்து சொல்லுதா? ஆமா மருமகளா, இவ என்ன அடிச்சு காலை வச்சு எட்டிட்டு மிதிச்ச பாத்துக்க. அத உன்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். அவ மிதிச்ச மிதில நான் எப்படி பறந்து போய் கீழே விழுந்தேன் தெரியுமா? திமிரு பிடிச்சவா, மாமியாருக்கு அடங்காதவா. இங்க பாருடி, என் மாமியார நான் மட்டும் தான் அடிப்பேன். அடிச்சு மிதிச்சு துவச்சு தொங்க கூட விடுவேன். ஆனா வேற யாராவது என் மாமியார் மேல கைய வச்சாவோ, அவங்க கைய நான் உடைக்காம விடவே மாட்டேன்டி. சுசீலா, பாத்தியா என் மருமவா எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுதான்னு? ஆமா, உங்க மருமவா உங்களை அடிப்பாளா மிதிப்பாளா துவச்சு தொங்க கூட விடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு சப்போர்ட்டா? அது என் மருமகளுக்கு என்ன அடிக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா அடுத்தவங்க யாராவது என்ன அடிச்சவனா என் மருமவ கேட்காம விட மாட்டாள்ல. ஆமா ஆமா, அப்ப பெரிய சப்போர்ட் தான். என்ன என்னமா எதுக்கு என் கைய பிடிச்சா? நீ என்ன அடிக்க வருவ? நான் அடிய வாங்கிக்கிட்டு இந்த படிக்கட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கணுமா? இங்க பாரு, உன் அடிப்புடி எல்லாம் உன் மாமியாரோட வச்சுக்க. என்கிட்ட வச்சேன்னு வச்சுக்க, மவளை இருந்த இடம் தெரியாம காலி பண்ணி போடுவோம் பாத்துக்க. இப்பதானே சொன்ன பேச்சு பேச்சா இருக்கணும்னு. அதுக்கு என் மாமியார நீ கை நீட்டி அடிச்சிருக்க, அதுக்காக நான் உன்னை அடிக்காம விட்டுருவேனா? ஓஹோ, அப்படி ஒரு எண்ணத்தோட தான் அங்க வந்திருக்கியோ? அடி அடிச்சு பாருடி மருமகளா, என்ன பாத்துக்கிட்டு நிக்க? இவள அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணு. வாங்கிட்டே எவ்வளவு திமிரா பேசுத பத்தியா? சரியான ஓட்ட உடசல்காரி. எதே, அடுப்பு வெண்ணி பானை எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வைங்க. இவ கைய கால முறிச்சு எடுத்துட்டு வரேன். அடுப்புல வச்சு எரிச்சி சுடு தண்ணி போட்டுறலாம். அதாடி, என் மருமவ கை கால உடைச்சி இவ சுடு தண்ணி வைக்க போறாளா? மருமகளா, நீ சொல்லவே வேண்டாம், நான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டு தான் வந்திருக்கேன். என் மருமவள பத்தி எனக்கு தெரியாதா? என்னடி புதுசா உன் திமிர என்கிட்ட வந்து காட்டுத? என் கை கால நீ உடைச்சு போடுவியா? உனக்கு சுவார திங்கிறதுக்கு கை இல்லாம ஆக்கி போடுவோம் பாத்துக்க. மருமகளா, அப்படிதான் அப்படிதான். அதாடி, என் மருமவ இன்னும் வீட்டுக்குள்ளே வரல, அதுக்குள்ள இப்படி தெருல கிடந்து என்ன சண்டை போடுதா? ஒண்ணுமே புரியல உலகத்துல. எத்தே, இந்த பாட்டை பாடாதீங்க, வேற ஏதாவது ஒரு நல்ல பாட்டா பாடுங்க. அப்பதானே எனக்கும் ஒரு சூடா பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். இந்த ரெட்டை குடுமையை அடிச்சு வெளுத்து வாங்கலாம். எத்தே, சிங்கம் ஒன்று புறப்பட்டது, அந்த பாட்டை பாடுங்க. எம்மாடி மருமகளா, எனக்கு அந்த பாட்டு லைன் எல்லாம் தெரியாதே. மருமகளா, எனக்கு அந்த பாட்டு லைன் எல்லாம் தெரியும், நான் பாட்டு பாடுவேன். நீ அந்த மேனகாவை தூக்கி போட்டு மிதி. சரிங்க, சீக்கிரமா பாடுங்க. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, இவளுக்கு கிட்ட காலம் பிறந்திருக்கு. மருமகளா, அவளுக்கு நல்ல அடி மிதிய குடி. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. ஐயோ, என் வீட்டு வாசல்ல கிடந்து இப்படி ரெண்டு பேரும் அடிபடி போடுதாவல. ஏக்கா வனஜாக்கா, இந்த சண்டையெல்லாம் தேவையா? ஆமா, பின்ன அன்னைக்கு உன் மருமவ என்ன அடிச்சு கீழே தள்ளி விடும்போது நீ பாத்துக்கிட்டு சும்மா தான் நின்னுட்டு இருந்த. உன் மருமவ கிட்ட இந்த அக்காவை இப்படி போட்டு அடிக்காதடின்னு ஒரு வார்த்தை சொன்னியா? என் மருமவ உன் மருமவ மாதிரி இல்ல, அடி வாங்குற இடத்துல எல்லாம் பாத்துக்கிட்டு நிக்கிறதுக்கு. என் மருமவ உன் மருமவளை எப்படி அடிச்சு வெளுக்கான்னு பாத்தியா இல்லையா? ஏக்கா, எதுக்கு காந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நாள் இல்லனா கூட ஒரு நாள் பேசிதானே ஆகணும். ஏக்கா, அந்த சண்டையை எப்படியாவது நிப்பாட்டுங்கக்கா. உங்க மருமக கிட்ட சண்டை போடாதன்னு சொல்லுங்கக்கா. ஏன் அத நீ உன் மருமக கிட்ட சொல்ல வேண்டியதானே? உன் மருமக கிட்ட நீ சண்டை போடாதன்னு சொன்னா உனக்கு திருப்பி அடி உளுமேன்னு பயம். அந்த பயத்துல தானே நீ என்கிட்ட சொல்லுத. என்னக்கா இப்படி பேசுதிய?
வந்துட்டா சண்டைக்குன்னு. கட்டப்பைய கொண்டாங்கதே. இந்தாமா. சுசிலா பாத்தியா உன் மர்மவா என் மர்மவ கிட்ட வாங்கின அடிக்கு பயந்துகிட்டு எப்படி கட்டப்பைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடுதான்னு. எத்தே கொஞ்சம் பேசாம இருங்க. நீ சும்மா இரு மர்மவளா. சுசிலா கிட்ட உன்னை பத்தி பெருமையா தான சொல்லிட்டு இருக்கேன். யாத்தாடி என் மர்மவ அடியை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போறா. சப்பா வந்த உடனே பிரச்சனையே ஆரம்பிச்சிட்டாளம்மா. மர்மவளா உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா. சுசிலாக்க மர்மவா உன் அடி தாங்க முடியாம எப்படி பயந்து வீட்டுக்குள்ள ஓடுறா. வாய மூடுங்கதே. என்ன மர்மவளா இப்படி கோவப்படுதா. பின்ன அந்த பிள்ளைகிட்ட அடி வாங்குனதெல்லாம் எனக்கு தான் தெரியும். என்ன மர்மவளா சொல்லுதா. பின்ன என்னது நான் அவளை ஒரு அடி அடிச்சோம்னா அவ என்ன திரும்பி 5 அடில அடிச்சா. என்ன மர்மவளா இப்படி சொல்லுதா. நானும் பாத்துக்கிட்டு தான இருந்தேன். நீயும் திரும்பி அவளை அடிக்க தான செஞ்சா. போங்கதே நீங்க வேற. நீங்க பார்த்தது அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா அந்த பிள்ளை என்ன ஆனா அடி அடிச்சு மிதிச்சுட்டா தெரியுமா. மர்மவளா அழாத. போங்கதே அடி வாங்குனதெல்லாம் என்ன அது குறுக்கு வலிக்கு தெரியுமா. அந்த பிள்ளை அடிச்ச ஒவ்வொரு அடியும் இடி நடக்கதா என் முதுகுல விழுந்துச்சு. அதாடி இப்படியாப்பட்டவன் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் பாட்டுக்கு வீட்டுல பேசாம இருந்திருப்பேன். வேணும்னே என்ன உசுப்பேத்தி விட்டு இந்த பிள்ளைகிட்ட என்ன இப்படி அடி வாங்க வச்சுட்டே. படுபாவி என் மர்மவளை இப்படி போட்டு அடிச்சு போட்டாளா. எப்படி தாரையா கண்ணீரை வடிக்க என் மர்மவ. ஆனா ஒண்ணுதே இந்த பிள்ளை அடிச்ச அடியை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் பாருங்க இவளை நான் பழி வாங்கியே தீருவேன். ஐயோ அப்படின்னா நாம நினைச்சது ஒண்ணு இங்க நடந்தது ஒண்ணெல்லாம் இருக்கு. ஆபத்தே நாம 2 பேருமா சேர்ந்து தப்பு கணக்கு போட்டுட்டோம். தப்பு கணக்கு போட்டுட்டோம். இல்ல மர்மவளா நம்ம கணக்கு என்னைக்குமே தப்பாகவே கூடாது. பேசாம இருந்ததே அடி வாங்குறது எனக்குலாம் தெரியும். இப்படி ஆயிட்ட. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளை கூட வண்டில 2 பேர் வந்தாவல்ல. எதுக்குதே வந்தாவோ. எம்மடி மர்மவளா அவ 2 பேரும் யாரும் தெரியுமா. இந்த பிள்ளையோட அம்மையும் இந்த பிள்ளைக்கு அண்ணன் பொண்டாட்டி மைனிகாரிமாக்கும். அடுத்த வாரம் ஆடி மாசம் ஆரம்பிக்க போதுல. அப்ப இந்த பிள்ளைக்கு அவ வீட்ல இருந்து சீர்வரிசை அவ அண்ணன் கொண்டுட்டு வருவானா. என்னது ஆடி சீர்வரிசையா. ஆமா அதுவும் லாரியில கொண்டு வந்து இறக்குவாளாம். இந்த சுசிலா இப்பமே ஆட்டம் போடுவா. இனி அடுத்த வாரம் சீர்வரிசையெல்லாம் கொண்டு வீட்டு வாசல்ல கொண்டு வந்து இறக்கணும்னு வச்சுக்க. அவ்வளவுதான். என்னத்தை சொல்லுதியா. ஆமா லாரி நிறைய சீர்வரிசை பொருளை கொண்டு வந்து இறக்குவா. தெருவுல உள்ள எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருப்பா. அதுக்கப்புறம் இந்த சுசிலா மர்மவளை பத்தி பெருமை எல்லார்கிட்டையும் பீத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு விடவே கூடாது மர்மவளா. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். ஏதே அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன மர்மவள ஐடியா. என் கூட வாங்க உங்களுக்கு என்ன ஐடியான்னு தெரியும். சுசிலாமா எம்மடி என் மர்மவ கிட்ட சண்டை போடாதம்மா சொன்னேன். ஆனா அவதான் கேட்கவே இல்ல. நீ மனசுல எதுவும் வச்சுக்கிடாதம்மா. நீ உன் மாமியாருக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுத. ஆனா என் மர்மவ அப்படி கிடையவே கிடையாது. இப்ப கூட அவ வீட்டுக்கு ஏண்டா வந்தான்னு தான் நான் இருக்கேன் பாத்துக்க. நீயே பாத்தேல்ல வந்த உடனே உன்கிட்ட எப்படி சண்டை போட்டான்னு. அதெல்லாம் விடுங்கம்மா. நான் அதெல்லாம் எதுவுமே நினைச்சுக்கல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு சண்டை போட்டாலும் நாளைக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தானே ஆகணும். பரவாயில்லையா இந்த அக்காவுக்கு மர்மவ என்ன அளவோல பேசுதா. என் மர்மவ அவகிட்ட சண்டை போட்டாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாம தானே பேசுதா. நீங்க உங்க மருமகளை நினைச்சு சங்கடப்படாதீங்க. வயசான காலத்துல நீங்க வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆமாம்மா வயசான காலத்துல வீட்டுல நிம்மதியா இருக்கணும்ல. கவலையே படாதீங்க. அதான் அடுத்த வாரம் அவங்க வீட்ல இருந்து ஆடி மாசத்துக்கு சீர்வரிசை கொண்டு வரவுல்ல. சீர்வரிசையை வாங்கி வீட்ல வச்சுக்கிட்டு மர்மவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. என்னமா சொல்லுத. மர்மவளை அவங்க வீட்டுக்கு நான் எப்படி அனுப்ப முடியும். சீர்வரிசையை மாமியார் வீட்ல கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு மவளை கூடயே கூட்டிட்டு தானே போகணும். நீங்களும் உங்க மர்மவளை நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஆடி மாசம் முடியற வரைக்கும் ஒரு மாசம் நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல. அட ஆமா நல்ல ஐடியா சொல்லி தந்திருக்கியே. என் மர்மவளை எப்படிடா அம்மா வீட்டுக்கு திரும்பவும் அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தியா சுசிலா என் மர்மவ எவ்வளவு புத்திசாலித்தனமா உனக்கு சொல்லி தந்திருக்கானே. ஆமாக்கா நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்க மர்மவ நல்ல புத்திசாலிதான். எனக்கு பெரிய உதவிலாம் பண்ணிருக்கா. அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவங்க ஒருத்தருக்கு உதவி பண்றது நல்லதுதானே. ஆமாம்மா நீ எனக்கு பெரிய உதவிதான் பண்ணிருக்க. சரி சுசிலாம்மா போயிட்டு வரோம். மர்மவள அப்ப உங்கள துணிமணி எல்லாத்தையும் நான் பேக்ல எடுத்து வைக்கட்டுமா. எதுக்கு தே. நீயும் தான் ஆடி மாசத்துக்கு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புவேல்ல அதுக்கு தான். ஏதே என் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சி நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். முதல்ல உங்க துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த வருஷம் ஆடி மாசத்துக்கு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க. யாருக்கிட்ட நான் கொடுத்த ஐடியா எனக்கே தான். என்ன சுசிலா இப்படி சிரிச்சிட்டு நிக்க. ஏக்கா என்னமோ என் மர்மவ எனக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படி இப்படின்னு பெருமையா பீத்தினியா. பெட்டி படுக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க நீ எப்படி சொன்னா பாத்தீங்களா. ஆமா சுசிலா என் மர்மவளும் சரியான ஆளுதான். என்னத்த செய்ய. ஐயோ ஐயா படுபாவி ராத்திரி தூங்கும்போது இந்த மொட்டை மண்டையில கள்ளத்துக்கு போட்டாலும் போட்டுருவா போலுக்க. அடிச்சாலும் பிடிச்சாலும் நீங்க தான் எனக்கு பெருசு. எல்லாரும் பார்த்து அது என்ன அடிச்சு துவைச்சு இப்படி காய போட்டு கிளிப்ப வேற போட்டு விட்டுட்டு போயிட்டாவ. ஆனா நீங்க தான் என்ன காப்பா
ஒரு மண்பானை